ஓகே, பாக்ஸ் பிளாட் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, நிறைய இதில் புரியலை அப்படின்ட்டு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன, வேரியன்ஸ்னால் என்ன, பி வேல்யூனா என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது விஷுவலாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பேட்டர்ன் இன்றைக்கி நம்ம யோலோ கம்ப்யூட்டர் விஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து டிடெக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டினா சான்சஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் ரியலாகவே அக்கறாகிற ஈவெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது. அப்போ கோரிலேஷன் ட்ரெண்டை பார்க்குற ஸ்கேட்டர் பிளாட் வித் தேர்ட் ரிலே ரெப்ரசன்ட் சைஸ் ஆஃப் தி பபுள் வித் தேர்ட் பபுள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கோரிலேஷன் பார்க்குற ஸ்கேட்டர் பிளாட், ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ். இதெல்லாம் லைன் பிளாட், ஏரியா பிளாட், லேக் பிளாட், டிடெக்ட்ஸ் ஆட்டோ கோரிலேஷன்னாலே எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு பார்க்குறது. ஆனால் இந்த பிளாக்ஸ் பிளாட் வந்து வேறு. இப்போ ஹீட் மேப்னால் வந்து எந்த அளவுக்கு மாடல் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுது, உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலோ ப்ராபபிலிஸ்டிக் மாடலோ எவ்வளோ அளவுக்கு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறது. அப்புறம் கம்பாரிசன் பிளாட் இருக்குது. பட் பாக்ஸ் பிளாட் ஷோஸ் மீடியன், குவார்டைல்ஸ், அவுட்லயர்ஸ், குட் டிடெக்டிங் ஸ்ப்ரெட் அண்ட் ஸ்கியூ. வைலின் பிளாட் கெர்னல் டென்சிட்டி எஸ்டிமேஷன் டு ஷோ டிஸ்ட்ரிபியூஷன் ஷேப். ரைட்டுங்களா? டென்சிட்டி பிளாட் ஷோயிங் டிஸ்ட்ரிபியூஷன், குட் ஆல்டர்னேட்டிவ் டு ஹிஸ்டோகிராம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் பிளாட்னு ஒன்று இருக்குது. இப்போ இதில் பிளாக்ஸ் பிளாட்டில் என்ன குழப்பம் வருதுன்னா, இதுவும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வர கேண்டில் ஸ்டிக்கும் ஒன்றா அப்படின்னு கேட்பாங்க. கிடையாது. கேண்டில் ஸ்டிக்குன்றது வந்து அது டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, அது ஓப்பன் க்ளோஸு அதை சொல்கிறது. சரிங்களா? இதில் குவார்டைல் ரேஞ்ச் வருமா, இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் வருமா? ஓகேவா? கேண்டில் ஸ்டிக்கும் பாக்ஸ் பிளாட்டும் ஆர் தே சேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம். சரியா? ஸோ கேண்டில் ஸ்டிக் அண்ட் பாக்ஸ் பிளாட் அண்டு பாக்ஸ் பிளாட் ஆர் தே சேம் ரைட்டா? கிடையாது. ஓகேவா? கேண்டில் ஸ்டிக்கும் நோ, பாக்ஸ் பிளாட்டும் கேண்டில் ஸ்டிக்கும் ஒன்றும் கிடையாது. இப்போ இதுக்குன்னு ஒரு கோட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோடில் வந்து இப்போ சப்போஸ் வந்து ப்ராபபிலிட்டி கிராஃபிக்கல் நார்மல் ரெக்ரெஷன் கர்வுன்ட்டு ஒரு சாதாரண கர்வு. இதில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு டேட்டா எடுக்கிறீங்கன்னா அந்த டேட்டா வந்து எந்த இதுக்கு ஃபிட் ஆகுதுன்னு பார்க்குறது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது F5JSல் இதை எழுதியிருக்கேன். இதை கொஞ்சம் நேரத்தில் இதை பைத்தானுக்கு மாற்றிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த கோடு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ப்ராபபிலிட்டி மீனுன்றது எவ்வளவு இதை ஒட்டி இருக்குன்றதை சொல்லும். இதுதான் பாக்ஸ் பிளாட்டு. இந்த கீழே நகலுது பார்த்தீங்களா? இது வந்து 8 இது இருக்குது. எவ்வளவு இது வந்து ஆக்சுவலி இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து நிறையா விஷயங்கள் சொல்லுவோம். இந்த மீடியனை பொறுத்து கன்சிஸ்டன்ட் வேரியபிலிட்டி. என்னடா இவன் மாறி பேசுகிறான், கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்வாங்க. ஸோ இப்போ அது கூட ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும் நல்ல வியாபாரம் நடக்குது, மித்த நாட்களில் அது நடக்க மாட்டேங்குது. இதை வந்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி இதாகுதுன்ட்டு. அப்போ பார்க்கும்போது அந்த பாக்ஸ் பிளாட்டை தான் பார்க்குறாங்க. தெரியுதுங்களா? இப்போ இங்கேனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீடியன் வந்து ஒரு மாதிரி மின்னும். இதெல்லாம் கம்ப்ரஸ்டாக இருக்கா? ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் பிளாட்டு நீங்களே கேளுங்க. இதை விட நல்லா இருக்கிறது வைலின் பிளாட்டு. ஓகே, ஒய் at median at weekends box is shorter and how to verify consistent and variability by box plot like restaurant example. Okay, give a 5 frog species. ஓகேவா? 5 ஃப்ராக், 5 ஒரு 4 தவளை இனம் இருக்குது. அந்த தவளையுடைய இனத்தில் இன்
ஓகேவா, தவளையினோட இனத்தில் ஓகே 5 ஃப்ராக் ஸ்பீசிஸ் அண்டர் மேட்டிங் சூசஸ் டிஃப்ரெண்ட் இன் பிளாட். ஓகேவா, ஒரு பிளாட்டோட எங்களுக்கு இதை விவரிங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா, ஒரு 4 ஃப்ராக் ஸ்பீசிஸ் இருக்குது, ஒரு தவளை இனம். அது ஏன் வந்து இனப்பெருக்கத்துக்கு அடுத்த இதை வந்து இது பண்ணுது அப்படின்னு. ஸோ டால் பாக்ஸ் மேல் வேரி கேரண்ட்லி ஃப்ரீக்வன்சி, ஃபீமேல்ஸ் இயர் வைட் ரேஞ்ச். ஓகேவா, ஹைட் ஆஃப் தி பாக்ஸ் சோர்ஸ் வேரியபிலிட்டி, அவுட்லேயர்னால் எதிர்பாராதது நடக்கிறது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு P5JS கொடு அப்படின்றேன். ஓகே, கிவ் P5JS கோடு, P5JS கோடு. சரியா, இப்போ இதுக்கு கன்சிஸ்டன்ட் வேரியபிலிட்டியை பார்க்குறதுக்கு லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹைபாத்திசிஸ்னால் என்ன சார்? அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது ஹைபாத்திசிஸில் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா, அப்போ இதில் வந்து 4 தவளை இனங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டு திறந்துருக்கும்போது அந்த பாக்ஸு சிறுசாக இருக்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, நம்ம சொல்கிற விஷயங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல எது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்னா இதெல்லாம் வந்து இதாக இருக்குது. ஒரு புள்ளியை வெளியே போச்சுன்னா அது அவுட்டில் ஏறுன்றோம். இந்த மீடியன் பாக்ஸ் எவ்வளோ சிறுசாக இருக்கோ அதை பொறுத்து இது இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்ட் வேரியபிலிட்டியை சொல்லும். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன கேட்கணும்னா, ஹவு ஹைப்போதிசிஸ் testing differ from consistent variable test ரைட்டுங்களா, இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா, ஒரு கன்சிஸ்டன்ட் வேரியபிள் டெஸ்ட்டில் எப்படி ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங் இதாகும். கன்சிஸ்டன்ட் வேரியபிள் டெஸ்ட்டு ஸ்ப்ரெட் இஸ் ஃபோக்கஸ்டு, இதில் டிசிஷனை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ரைட்டுங்களா, இப்போ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிசிஷனை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதாவது அப்சர்வ் டிஃப்ரென்ஸ் இஸ் ரியல் இன் தி ரேண்டம் சான்ஸ், மேக் டிசிஷன் அபவுட் வெதர். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மெஷர்ஸ் ஹவு ஸ்ப்ரெட் த டேட்டா. ரைட்டுங்களா, இது டிசிஷனை பொறுத்தது, அது ஸ்ப்ரெட்டை பொறுத்தது. ரைட்டுங்களா, இப்போ இதை தான் வந்து ஹைபாத்திசிஸ் டெஸ்டிங்கில் சொல்கிறாங்க. இது நிறைய நாள் பேருக்கு வந்து குழப்பம். வித் வயலின் பிளாட் கிவ் வித் வயலின் பிளாட் இவ்வளோ தான் இருக்குது. ரைட்டுங்களா, 2-3 தான் இருக்குது வயலின் பிளாட். அண்ட் எக்ஸ்பிளைன் இன்ட்யூட்டிவ் P வேல்யூ யூசேஜ் அண்ட் P வேல்யூ ஹேக்கிங். இதெல்லாம் வந்து நிறைய பேர் ரிசர்ச்சில் வந்து இதை தப்பாக பயன்படுத்துவாங்க. அந்த டேட்டாவை வந்து க்ளீன் பண்ணும்போது ஆல்ட்ரு பண்ணி அவங்களுக்கு தேவைன்னா டேட்டாவை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்மால் P வேல்யூ டிசர்வ்ஸ் அன்லைக்லி அண்டர் நல் ஹைப்போ, அது டிசிஷன். P வேல்யூனாலே இஸ் ஓரியன்டட் வித் டிசிஷன். ஓகேங்களா, ரிஜெக்ட் பண்ணுறது. ஓகேவா, டேட்டா இஸ் லைக்லி அண்டர். அன்லைக்லினா என்ன? அன்லைக்லினா 0 ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். லைக்லினா ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம், ஹை ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். ரைட்டுங்களா, இப்போ திடீர்னு போயிட்டுருக்கோம், ஒரு காக்கா தலையில் கள்ள தூக்கிட்டு போட்டு போகுதுன்னா அது ஒரு 10,000ல் ஒரு சான்ஸு. ஸோ P வேல்யூ ஹேக்கிங் இஸ் டிசிஷன் பேஸ்டு அண்ட் கன்சிஸ்டன்ட் வேரியபிள் மெஷர் ஆஃப் ஸ்ப்ரெட்டு வந்து வேறு. வேரியபிலிட்டி இன் பாக்ஸ் பிளாட் வந்து வேறு. பிளாட் ஆர் டெஸ்டிங்கு நாட் டிசிஷன். ஓகேவா, டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இறங்குறதுக்கு எதுக்கு P வேல்யூ ஹேக்கிங். ஓகேவா, சில விஷயங்களை டிசிஷன் முடிவு பண்ணிட்டு P வேல்யூ ஹேக்கிங் நம்ம பண்ணுறோம். ஓகேவா, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எஸ் நோ. ஓகேவா, கன்சிஸ்டன்ட் வேரியபிலிட்டி செக் வந்து நோ ஃபார்மலைசேஷன். ஃப்ராக் ஸ்பீசிஸ் மேட்டிங் கால் லெஸ் இஸ் பியூர் அப்சர்வேஷனல். ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங் பர்பஸ் டு டிஸ்கிரிப்டிவ்னாலே டிஸ்கிரைப் பண்ணுது அந்த விஷயத்தை.
ரைட்டுங்களா. ஏன் வந்து அது இதாக இருக்குது, அதுக்கு ரீசனை சொல்லும். ஒரு கேஆஸ் தியரி படி சொன்னோம்னா கூட, ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு 2 பேர் பசியோடு ஏறுறாங்க. அப்போ அது ஒரு கடைசி சீட்டில் இருக்கவங்க தான் கடைசி நேரத்தை ஏறி இருப்பாங்க, சாப்பாடு இருக்காது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரைப், அதை ஏன் நடந்துச்சு, அடுத்த தடவை நாங்கள் போய் நிற்கும்போது நான் அந்த கொய்யாப்பழத்தை விற்கணும், ஏன்னா முன்னாடி பார்த்துட்டு தப்பு செஞ்சுட்டேன். இதே வந்து டிசைட் பண்ணுறது எப்படின்னா, அது சரி ரைட்டு தான் உலகம்ன்ட்டு டிசைட் பண்ணுறது ஹைபோதீசிஸ் டெஸ்டிங். இப்போ இதுதான் வந்து பி வேல்யூ ஹேக்கிங்கில் இருக்கிறது. இப்போ இந்த ரெக்ரெஷன் ஃபார்முலா மாதிரியே இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ரைட்டா. இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும், ஓகேவா. இப்போ பாக்ஸ் பிளாட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தோம், ஓகேவா. அதே சமயத்தில் இதையும் பார்ப்போம், ரைட்டா. இது பாக்ஸ் பிளாட் மாதிரியே. இது என்னது, எப்படி ரெக்ரெஷனை விசுவலைஸ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஓகே, எதுவுமே எடுக்கல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ, இதெல்லாம் வராது, ரைட்டா. இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் நீங்கள் டிசிஷன் எடுக்க பயன்படுது. அதே சரி ஹைப்போதீசிஸ் வந்து சரி அதுதான். ஒரு நிமிஷம். இப்போ இங்கேனா பார்த்தீங்கன்னா அந்த இதை நான் இதை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே வேரி ஆகுதா. இப்போ இதை நான் சாட்ஜிபிட்ட கேட்கணும். ஸோ பர்பஸ் டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டி இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் அது வேறு, ரைட்டுங்களா. அப்போ இன்வால்வ்ஸ் ப்ராபபிலிட்டி, சாம்பிளிங் தியரி அண்ட் டிசிஷன் ரூல். பி ஸ்மால்னா ரிஜெக்ட் பண்ணணும், கிரேட்னா எடுத்துக்கணும். இது பி ஹேக்கிங் அப்யூசிங் டிசிஷன் மேக்கிங் ஃப்ரேம் ரன்னிங் டெஸ்ட் ஆர்டிஃபிஷியலி. அது ஆர்டிஃபிஷியலாக பண்ணும்போது அந்த டேட்டாவை இவனே மாற்றிடுவான், ஓகேவா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு மட்டும்தான் அடங்குமா சார் அப்படின்னா, give to trace for parabola. இது வந்து அந்தளவுக்கு கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் இதுதான் வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் ஒத்து போகும், ஓகேவா. ஓகே ரைட். ஸோ இந்த கோடை வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து இன்னொன்று கேட்டிருந்தது என்னென்னா, இப்போ பி வேல்யூ ஆர் வேல்யூனா என்ன, ப்ரிசிஷன் ரீகால்னால் என்ன, அதெல்லாம் கேட்டிருந்தேன். ப்ரிசிஷன்னா சென்சிட்டிவிட்டி, ரீகால்னா ஸ்பெசிஃபிசிட்டி, ஓகேவா. இதுலையுமே நம்ம என்ன பண்ணலான்னா டிசிஷன் மேக் பண்ணலாம். டிசிஷன் மேக் பண்ணுறது நான் சொல்கிற மாதிரி இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரைட்டுங்களா. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு நிமிஷம் மறந்து போதும், ஓகேவா. இப்போ இதில் டிசிஷன் மேக்கிங் இந்த நான் பார்ப்போம். இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ இது வந்து இந்த பேரபோலாவில் ட்ரேஸ்ட் ஆகுமா. அப்போ உங்களுக்கு மிஷின் லேர்னிங்கோ டீப் லேர்னிங்கோ எல்லாமே பேஸ்ட் ஆன் சிம்பிள் கோட்ஸ். என்ன கோட்ஸ்னால் 3 விஷயந்தான் அதுக்கு, ஓகேவா. இது என்னமோ செய்யுது, ஓகேவா. ஷோ தி பேரபோலா, ஷோ பேரபோலா, ஓகேவா. பேரபோலாவை பிரேஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறேன், ஓகே. அப்போ என்ன ஆகுது, இதுதான் வந்து அந்த விஷயத்தில் இருக்கிறது. இதை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். லைக்லிஹுட்னா அது நடக்கிறது, அதை மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு மாடலாக பில்டு பண்ணுவோம். ப்ராபபிலிட்டி இஸ் அ பியூர் கான்செப்ட், அது அப்ட்ராக்ட் கான்செப்ட், ரைட்டுங்களா. சான்சஸை தான் சொல்லும். அதில் அது நடந்துச்சுன்னா அது உங்களுடைய மாடலை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், ரைட்டா. இப்போ இதில் வந்து என்னத்தையோ போட்டு வச்சுருக்கோம், ஓகேவா. இதை ட்ரேஸ் பண்ணணும் ஃபுல்லாக. இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லைனு இதாவதா, ட்ரேஸ் இன் தி கர்வ், இது என்னமோ பண்ணியிருக்கு, ரைட்டு, அதை விட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிறது இம்பார்ட்டன்ட் டேட்டா பிளாட்ஸில். பர்பஸ் டு டிசைட், பி வேல்யூ ஹைப்போதீசிஸ் டிசைட் பண்ணுறது. டிஸ்கிரிப்டிவ்ன்றது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு 2 பேர் பசியோடு ஏறுறாங்க ஒரு பஸ்ஸில் அப்படின்னா, அந்த கொய்யாப்பழம் விற்கிறவன் இந்த சுங்கச்சாவடியில் அவனுக்கு ஒரு நல்ல அறிவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்னா கடைசி சீட்டில் வந்து கொடுப்பான். ஏன்னா அந்த இடத்துல தான் இது பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் மாடல் பண்ணலாம். இந்த காரணத்தினால தான் இது நடந்துச்சு, அப்போ அடுத்த தடவை நான் அங்கிட்டே போய் நிற்கணும் கொஞ்சம் நாளைக்கு. திடீர்னு அவுட்லேயர் நடக்குது, அவுட்லேயர் நடக்கும்போது அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் வந்து டிசைட் வெதர், அது வந்து இதை நம்ம டிசிஷன் எடுக்கணும், அது சில நேரத்தில் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணாமல் இருப்போம், ரைட்டுங்களா. இது ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங்க்கு நம்ம கொண்டு போகலாம். பி வேல்யூ ஹேக்கிங்க அந்த டிசிஷன் மேக்கிங் திரும்ப ரீரன் பண்ணால் அந்த மாடல் வேறு இதை காட்டும், ஆனால் அது கரெக்டான உண்மைக்கு கொண்டு போகாது.
ரைட்டா? இப்போ இதில் சென்சிட்டிவிட்டி, பி வேல்யூ, F1 ஸ்கோர் அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க. அக்யூரசி வந்து 1000 பார்க்குறோம்னா 1000ல் 99% காட்டினாலும் ஏதோ ஒன்றில் தப்பு விட்டுரும். அது முதலா 2ஆ 3ஆ 4ஆன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் ஒரு பர்சன்டேஜ் வந்து கேன்சர் இருக்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்லிடும், இல்லாதவனுக்கு இருக்குன்னு சொல்லிடும். ப்ரெசிஷன் வந்து என்னென்னா சென்சிட்டிவிட்டி, எவ்வளோ சென்சிட்டிவாக. ஒரு நாய் இருக்குது, பஸ்ஸை துரத்திக்கிட்டே போகும், காரை துரத்திக்கிட்டே போகும், அப்புறம் ரெண்டையுமே துரத்தும், ரைட்டுங்களா? அப்போ இது வந்து சென்சிட்டிவாக இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் வாழ்க்கையில் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. ரீகால்ங்கிறது ஸ்பெசிஃபிசிட்டின்னா என்னென்னா கரெக்டாக திருடனை பார்த்து மட்டும் குலைக்கிறது. இது நம்ம பேங்க்லேயே பார்க்கலாம். யாராண்டா மொட்டை அடிக்கலான்னு இருப்பாங்க கடனை கொடுத்து, அப்போ எல்லாத்துக்குமே மெசேஜை போடுவாங்க, பேசுவாங்க. அதில் இவன் ஒத்து வராது, எல்லாத்துக்கிட்டையுமே சென்சிட்டிவாக தான் பேசுவாங்க. அதுதான் ப்ரிசிஷன். வந்து என்ன செய்வாங்க, ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருவாங்க. சில நேரத்தில் சென்சிட்டிவாகவும் இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கணும். அப்போ F1 ஸ்கோர் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எவ்வளோவில் நம்ம பார்க்குறது. இது த்ரெஷோல்டு ஒரு வேல்யூக்குள்ளே இருக்கணும். ஏயுசி ஏரியான்றத கர்வ் வந்து 1 இருக்கணும் டோட்டல் ஏரியா, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் நீங்கள் கேட்டது. ஸோ லைக்லிஹுட்ன்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமானது, ப்ராபபிலிட்டின்றது வேறு. சரியா? இப்போ இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியலையும் நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஈவன் கிட்டப் ஃபார்மேட் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன், ஓகேவா? இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு, ஓகேவா? அடுத்து ப்ரிசிஷன் ரீகாலை போடுறேன், ஓகேவா? இது ரொம்ப இன்ட்யூட்டிவான எக்ஸ்ப்ளனேஷன். இதை வந்து எடுத்துக்காதீங்க, இதை விட நல்ல எக்ஸ்ப்ளனேஷனை தேட பாருங்கள், ரைட்டா? இல்லாட்டி என்ன ஆகும்னா இதோட நின்றுவீங்க, ஓகேவா? ஓகே, இப்போ ப்ரிசிஷன் ரீகாலை பற்றி கேட்போம். வாட் இஸ் ப்ரிசிஷன் அண்ட் ரீகால்? டெல் precision recall in terms of என்னது, in terms of screening test. screening, இந்த கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. அண்ட் பேங்க் லோன் அண்ட் டாக் analogy to bark in emoji table form, ரைட்டா? டேபிள் ஃபார்ம், ஓகேவா? இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியேஷன் இதுனா என்ன சார்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்கள், அதனால் பார்ப்போம். ஸோ அவுட் ஆஃப் ரியல் ரிஸ்க் சிக் பேஷண்ட், ஹவு மெனி கரெக்ட்லி வேர் flagged as positive? recall as sensitivity. no recall is not sensitivity ன்னு நினைக்கிறேன். நான் தப்பாக சொல்லியிருக்கேன்னு தெரியல, ஓகேவா? recall ஸ்பெசிஃபிசிட்டியா சென்சிட்டிவிட்டியான்னு பார்ப்போம். recall sensitivity, ஓகேவா? recall as சென்சிட்டிவிட்டின்னு நினைக்கிறேன். இதனால தான் அதை நம்பக்கூடாதுன்றது. சில விஷயங்களில் அது ஒத்து வராது. ட்ரூ பாசிட்டிவ் ரேட், ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட், ஓகேவா? அதுக்கு 2-3 பேர் இருக்கும், சரிங்களா? ரீகாலை தான் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுது. அப்புறம் நான் மாற்றி சொல்லியிருக்கேன். F1 ஸ்கோர் சின்ன ப்ரிசிஷன், ரைட்டா? ப்ரிசிஷன் வந்து TP/TP/FP, TP/FN இதுதான் சொல்லுது. அப்போ இதில் வந்து டைப் 1 எரர், டைப் 2 எரர். ஒருத்தனுக்கு இருந்து இல்லான்னு சொல்லக்கூடாது, இல்லாமல் இருந்து இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஸோ இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, டாக் அனாலஜி இதுதான் சொல்கிறாங்க. டாக் பார்க் பண்ணுது, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து பார்க் பண்ணுது, குட் காட் டாக். வெளியால் வந்தால் அது நாய் குலைக்கணும். ஆக்சுவல் ஃப்ரெண்டு ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஆயிரும், ட்ரூ பாசிட்டிவ் வந்து இதாயிரும் ஆக்சுவல் ஸ்ட்ரேஞ்சர். அப்புறம் ட்ரூ நெகட்டிவ் வந்து குவைட் ஃப்ரெண்டு, கரெக்ட் டு இக்னோர், ரைட்டா? அப்போ இந்த இது வந்து ஃபால்ஸு பாசிட்டிவ் ட்ரூலாம் சொன்னால் ஹை ரியல் டாக், ரீகால் டாக் ரேர்லி மிஸ்ஸஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதாவது ஒருத்தன் திருடன் வரான் இல்லை ஸ்ட்ரேஞ்சர் வராங்கன்னா அவங்கள பார்த்து குலைக்கணும். அப்போ சென்சிட்டிவாக இருக்கிற டாக்கு கரெக்டாக அது பார்த்து குலைக்கும். ப்ரிசிஷன், வென் இட் பாக்ஸ் இட் ஆல்மோஸ்ட் ரியல் ஸ்ட்ரேஞ்சர் பட் மைட் மிஸ் சம், ரைட்டுங்களா? அதுதான் இதில் சொல்லியிருக்காது. அப்போ லைக்லிஹுட் ப்ராபபிலிட்டிக்கு டிஃப்ரென்ஸ் கேளுங்க. லைக்லிஹுட், ரைட்டா? ப்ராபபிலிட்டி CDF, ஓகேவா? CDF
PDF intuitive explanation ஓகேவா. அப்புறம் மொமெண்ட், அப்புறம் என்ன இருக்குது, மொமெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது மொமெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் டெல் இன்ட்யூட்டிவ்லி எனக்கு இன்ட்யூட்டிவாக சொல்லு. அப்போ லைக்லிஹுட்னா என்ன, ப்ராபபிலிட்டி, நம்பர் ஆஃப் சான்ஸ். இது வந்து பியூர் கான்செப்ட், அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, a curve that tells dense probability is around each value. ஓகேவா, எவ்வளவு டென்ஸாக இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த பிடிஎஃப். சிடிஎஃப் வந்து ப்ராபபிலிட்டி தட் ரேண்டம் வேரியபிள் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சர்டைன் வேல்யூ. ரைட்டுங்களா. ஸோ ஹவு மச் ப்ராபபிலிட்டி ஹேவ் அக்குமுலேட்டட், உண்மையிலே எவ்வளோ அக்குமுலேட் ஆகிருக்குன்னு காட்டுறது. இதுதான் அந்த கிளஸ்டரிங் மாதிரி இருக்கணும். லைக்லிஹுட் இஸ் அப்சர்வ்டு, மெஷரபிள், ப்ளாசிபிள், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு இது பண்ணுறது. இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து ரன் ரேட்டை வச்சு, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளாட்றோம், ரன் ரேட் ஓகேவா வித் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் வேரியன்ஸ். ஓகேவா, அதாவது இது வந்து ரியல், இதுவும் எக்ஸ்பெக்டேஷனும் சில நேரத்தில் வந்து மொத்தமாக ஓவராலாக ஒரு கேம்பிளிங்கே போனோம்னா மொத்தமாக எவ்வளோ கிடைக்கின்றது அது இதுலேயும் வருமானு தெரியல. வேரியன்ஸ் டெல் வெதர் டீம் வில் வின் பை மெஷர் ஆஃப் ஸ்ப்ரெட்டு. இதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்னு கூட சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் வேரியன்ஸையும். ரைட்டுங்களா. அதே மாதிரி இப்போ ஒரு 2 ஸ்கூல் இருக்குது, 2 ஸ்கூலில் 2 பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. மீன், மீடியன், மோடுன்றது இல்லை. மீனுன்றது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சென்டரில் இருக்கிறது, மோடுன்றது அக்கர் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. ரைட்டுங்களா. அப்புறம் அந்த இதே மாதிரி இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்னும் நிறையா இருக்குது. ரைட்டா. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கிளப் யூடியூப்பில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. இது நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க, படிக்க வரவங்க எதுக்கு யூடியூப் ரெஃபர் பண்ணணுன்ட்டு அது ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா. ஸோ சிஆர்ஆர், ஆர்ஆர்ஆர் பெர் ஓவர் மீன். ஓகேவா. இப்படி இருக்கும்போது நம்ம வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துருக்கு, இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ரன் ரேட்டை வச்சே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் தம்பு. ரைட்டா. இப்போ இந்த வேல்யூ, இந்த ரன் ரேட் இருக்குல்ல, இந்த ரன் ரேட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிஆர்ஆர் ரன்ஸ் ஃபார் ஓவர் ஃபேஸ்டு, ஆர்ஆர்ஆர் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா இதில் விச் வில் டெல் அந்த இதெல்லாம் கேட்கலாம். ரைட்டா. ஓகே, இப்போ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதோட பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம். எஸ்டி அண்ட் வேரியன்ஸ் டெல் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக் சில நேரத்தில் அது அந்த ஒரு உண்மைக்குரிய விஷயத்தை அது சொல்லும். ரைட்டுங்களா. எஸ், அது ரெண்டும் சொல்லும். அப்போ ஆவரேஜ் ஸ்கோர், லோ எஸ்டி கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர். ரைட்டுங்களா. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பெர்ஃபார்மர், இந்த தோனி மாதிரி கடைசி தான் ஹெலிகாப்டர் ஷாட்டு. ஹை வாலடைல், ஓகேவா, ஐஎஸ்டி வாலடைல் பெர்ஃபார்மர் இன் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஒய் இட் மேட்டர்ஸ். ரைட்டா. அதெல்லாம் மேட்டர் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த இதை சொல்ல முடியும். வித் வேரியன்ஸ் ஹவு கேன் யூ டெல், வித் வேரியன்ஸ் ஹவு கேன் யூ டெல், ரைட்டா. வேரியன்ஸ் வச்சு ஹவு கேன் யூ டெல். ஓகேவா. இதெல்லாம் வந்து அந்த இந்த ஒருத்தர் இருப்பார், குப்தான்னு ஒருத்தரோட புக்கிலே இருக்கும். ஓகேவா. ஸோ ஹை இது ஒரு டியூன்டு வேல்யூவாக இருக்கணும். ஹை வேரியன்ஸ் கூட சொல்லாது. லோ வேரியன்ஸ் கீப்ஸ் க்ளோஸ் டு 8. ஹை வேரியன்ஸ் இப்படி சொல்லும். இப்போ வேரியன்ஸு, மெஷர் ஆஃப் ஸ்ப்ரெட்டு, மீன், மோடு முக்கால்வாசி நம்ம பார்த்துட்டோம். ரைட்டுங்களா. இது போக இதை வச்சு தான் நம்ம இது இன்ஃபரன்ஷியலாக, டிஸ்கிரிப்டிவாக, இது போக பேசியன் இருக்குது. ஒருத்தன் பேசுகிறத வச்சு அவன் இதை பேசுகிறானா அதை பேசுகிறானா, இவன் எதை சேர்ந்தவன்றதை நம்ம சொல்லலாம். இப்போ மாடல் ஃபிட்டிங்கில் இது வரும், இது எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே. அப்போ இதுதான் வந்து ஆரம்பம். ரைட்டா. இதில் நிறையா தவறுகள் இருக்கலாம், அதனால் இது வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்.
அப்புறம் 2 schools இருக்குது. 2 schools had 80%, ரெண்டுக்குமே 80% தான், அந்தளவுக்கு 80% ரிசல்ட்டு வித் சேம் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த். வித் சேம் ஸ்டூடெண்ட்டு ஸ்ட்ரென்த்து அனதர் with different student strength tell tutors performance. ஓகேவா, performance ஓகேவா in box plot. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாலே அதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் இருக்கும்போது இன்டர்குவார்ட்டரல் ரேஞ்ச் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ 2 ஸ்கூல் இருக்குது, சேம் ஸ்ட்ரென்த் 80% பாஸ்ட்டு. பாக்ஸ் பிளாட் மீடியன் டிபிக்கல் ஸ்கோர்ஸ், மார்க்ஸு, ஐக்யூஆர், ஹவுஸ் ஸ்ப்ரெட்டு 50% ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அதை அந்த இதை ஒட்டி எத்தனை பேர் இருக்காங்கன்றதை சொல்லணும். ஸோ ஸ்ப்ரெட்டை வச்சு சொல்லும்போது பாஸ் ரேட்டு மீடியனு, ரைட்டுங்களா. இப்போ இதில் வந்து ஐக்யூஆர் ஸ்ப்ரெட்டு நேரோவாக இருக்கா, இதை வந்து நான் ஒரு P5JS கோடாக உங்களுக்கு போடுறேன். கிவ் P5JS கோடு, P5JS கோடு, ஒரு P5JS கோடாக கொடுங்கப்பா. ஓகேவா, இப்படி கொடுக்கும்போது அந்த பிளாட்டை நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஒரு டீம் ஜெயிக்குமா இல்லையானா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டை வச்சு சொல்லலாம். ஓகேவா, அந்த ஒரு பேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரா, வேரியபிளாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரா. அவுட்லேயர்னா என்ன, தோனி மாதிரி திடீர்னு புகுந்து கடைசி நேரத்தில் ஹெலிகாப்டர் சாப்பிட்ட போட்டு எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார். ஓகேவா, ரைட். இப்போ இந்த இதில் வந்து ரன் பண்ணிங்கன்னா இதில் காட்டும் ஸ்கூல் ஏ ஸ்கூல் பி. ஓகேவா, இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க டெஃபனிஷன்ஸ் வந்து இருக்கும், ரொம்ப ஸ்குவீஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரைட்டுங்களா. அதெல்லாம் வந்து ஒரு இது சொல்லுவோம். ஸ்கூல் ஏ சேம் பாஸ் ரேட், ஸ்மால் ஸ்ப்ரெட், சேம் பாஸ் ரேட், கன்சிஸ்டன்ட் டியூட்டர், இன்கன்சிஸ்டன்ட் டியூட்டர். அவர் ஒரு நேரம் நல்லா எடுப்பார், ஒரு நேரம் நான் இது எங்கள் மாமியார் வீட்டுக்கு சாப்பிட போகிறேன்னுவார், அது மாதிரி அவர் டியூட்டர் சரியில்லை, ரைட்டுங்களா. இதுதான் வந்து அந்த டியூட்டர்ஸோட இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ். அப்புறம் இதில் பார்க்கலாம். வயலைன் பிளாட் வந்து இதை விட தெளிவாக சொல்லும், ரைட்டுங்களா. கோவேரியன்ஸ் என்ன சார் சொல்லுவோம், அதுவும் மெஷர் ஆஃப் ஸ்ப்ரெட் தான். வாட் டஸ் இன்ட்யூட்டிவ் ஆஃப் கோவேரியன்ஸ். ஓகேவா, மித்தபடி இன்ட்யூட்டிவ் இன் கோவேரியன்ஸ். ஓகேவா, கோவேரியன்ஸ்னால் என்ன, அது என்ன சொல்லும். ஓகேவா, இன்ட்யூட்டிவ் அனலாகி ஒன் நம்பர்லாம் அப் டவுன் டிபெண்டிங் ஆன் தி கஸ்ட், இஃப் தே மூவ் போத் அப் டுகெதர் பாசிட்டிவ் கோவேரியன்ஸ். ஓகேவா, அதாவது ஸ்ப்ரெட்டை சொல்லும் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்ட்டு. ஓகேவா, ஸ்டூடெண்ட் ஸ்டடி more tend to score more marks, party more tend to score less. ஓகேவா, ஒன்று மேலே போச்சுன்னா ஒன்று கீழே போகும், ஒன்று கீழே போச்சுன்னா ஒன்று மேலே போகும். ஓகேவா, ஸ்கேட்டர், ஸ்லோப்பிங், இது பேட்டர்ன்ஸில் வரும், ரைட்டுங்களா. இதுதான் இங்கே நம்ம கிளஸ்டரிங்லேயும் பார்ப்போம். ஓகேவா, இப்போ இதுதான் டோட்டலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராபபிலிட்டி. வேறு ப்ராபபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, ரைட்டா. இப்போ இந்த ட்ரூ பாசிட்டிவ் ஃபால்ஸ் பாசிட்டிவை ரொம்ப போட்டு குழப்ப வேணாம். குழப்பினீங்கன்னா என்ன ஆகும், உங்களால் அதை ஒன்றுமே படிக்க முடியாது, சரியா. ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி அதை திரும்ப ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இதை நீங்கள் பார்த்துனீங்கனாலே போதும். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் மீடியனை ஒட்டி இருக்குது, சிறுசாக இருக்குது, இது ஸ்குவீஷாக இருக்குது. இப்போ இதுலேயே வந்து ஒரு சைடு டெய்ல்டாக இருக்குது, இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நாளைக்கே நீங்கள் இப்போ சப்போஸ் இந்த இது இப்படி பண்ணுறேன்னா, இப்போ இதில் எவ்வளோ நேரவாக இருக்கீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் நாய்ஸ் இருக்கீங்க, சரியா. இப்போ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்க முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் நிறையா பேர் கேட்டாங்க, எந்த கருவில்னாலும் நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ரீட்மியே போட்டேன். ஓகேவா, எல்லாமே இருக்குது, ஸ்கேட்டர் பிளாட் எல்லாமே இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ப்ராபபிலிட்டி விஷுவல் எக்ஸ்ப்ளனேஷன், பி வேல்யூ இருக்குது, பி வேல்யூ ஹேக்கிங் இருக்குது. ஸோ எது டிஸ்கிரிப்டிவ் எது இன்ஃபரன்ஷியல் அதெல்லாம் இருக்கும். அது போக வேறு எதையும் மிஸ் பண்ணியிருக்கோமா? ஓகே, அவ்வளோதான், எதையும் மிக்ஸ் பண்ணல.
ஸோ இதுதான் நமக்கு தேவையான சில விஷயங்களை ப்ராப்ளம். எக்ஸ்பெக்டேஷன்றது ப்ராபபிலிட்டியில் வரும், அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வருமானது நம்ம கேட்டுக்கோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அண்டு ப்ராபபிலிட்டி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்னா இன் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெல் இன்ட்யூட்டிவ் ரைட்டுங்களா? எனக்கு இன்ட்யூட்டிவாக சொல்லுன்னு சொல்கிறோம். ஓகே, லாங் ரன் ஆவரேஜ் அவுட்கம். ஓகேவா? சாக்லேட் அனலகினா கொடுத்துருக்காங்க 50% சார்ஜ். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பேலன்ஸ் பாயிண்ட் இஃப் ப்ராபபிலிட்டிஸ் வேர் வெயிட்ஸ் ஆன் ரூலர் தி ஆவரேஜ் யூடி கெட் லாங் ஹால். அதாவது மொத்தம் ஒரு கேம்பிளிங்கில் எல்லா சான்சஸையும் கணக்கு போட்டதில் நமக்கு கிடைக்கிறது. ஹவு எக்ஸ்பெக்டேஷன் டெல் கெனானிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் டர்ன்ஸ் SD variance and all to statistics syntax. ரைட்டுங்களா? எக்ஸ்பெக்டேஷனை வச்சு தான் எல்லாத்தையும் மாற்றுவாங்க. மொமெண்ட் எக்ஸ்பெக்டேஷனை வச்சு கெனானிக்கலாக சொன்னோம்னா இப்படி தான் வரும். ஸோ ப்ராபபிலிட்டியை அதோட சேர்த்தோம்னா என்ன ஆகும்? கெனானிக்கல் ஃபார்ம் வரும். ரைட்டுங்களா? கெனானிக்கல்னால் என்ன? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே கெனானிக்கல் ஃபார்ம் வரும். அதை லைக்லிகுட்னா போட்டு இது பண்ணால் தான் சரி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தேர்ட் மொமெண்ட், ஃபோர்த் மொமெண்ட், ஸ்கியூனஸ் ஆஃப் ஷேப். கடைசியாக இருக்கிறது சென்ட்ரல் மொமெண்ட் தியரம். இந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் என்ன சொல்லும்? அப்புறம் தியரம் அண்டு ப்ராபபிலிட்டி ஆக்சியம்ஸ் ரைட்டா? சென்ட்ரல் லிமிட் தியரமும் ப்ராபபிலிட்டி ஆக்சியம்ஸும் கேட்குறான். அப்போ ப்ராபபிலிட்டி எப்பயுமே ஏ வந்து 0 விட பெருசாக இருக்கும், ஆனால் 1க்குள்ளே தான் இருக்கும். அதே சமயம் அடிட்டிவ் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு அடுத்து சொல்லியிருக்கிறது என்னென்னா, சென்ட்ரல் லிமிட் தியரம். நீங்கள் இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னா அது எல்லா டிஸ்ட்ரிபியூஷன், லார்ஜ் இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன், தட் ஆவரேஜ், அதாவது தி ரேண்டம் தட் தி ஆவரேஜ் வில் டென் டு அ நார்மல். அது என்ன டிஸ்ட்ரிபியூஷனாலும் இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட டோட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஆல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டோமா? 7 டைப்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். நீங்களே கண்டுபிடிச்சிங்கனாலும் அதை ஆவரேஜ் எடுத்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ஒரே இதுக்கு மாறிடும். காமா டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி மாறும். இது போக நீங்கள் ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதை நான் வந்து இன்னொரு நாள் பார்ப்போம். சரிங்களா? வேறு ஏதாச்சும் விட்டுருந்தேன், சிடிஎஃப் பிடிஎஃப் போட்டேன், இன்டிகிரேஷன் போட்டேன், எல்லாம் போட்டேன். சரியா? அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த டுட்டோரியலில் நான் சேர்த்துருக்கேன். வேறு உங்களுக்கு இருந்தது இன்ட்யூட்டிவாக ஆட் பண்ணுங்கள், எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். ஓகேவா? ரைட். இது புரியாமல் மிஷின் லேர்னிங் படிக்காதீங்க. ஓகே.